ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோஸுங்க. ரோஸ்லாம் செம்ம அழகாக பூத்துருக்காங்க. அதுதான் சின்ன ஒரு அப்டேட்டுங்க. இது டபுள் கலர் ரோஸு, ரொம்ப அழகான ரோஸு, சென்டிமெண்டல் ரோஸுங்க. இது கொஞ்சம் வாசனை அடிக்கும். இது வந்து தாஜ்மஹால் ரேட்டுங்க. இது பொக்கே ரோஸுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது. இதெல்லாம் என்கிட்ட குறைஞ்சது 3-4 வருஷத்து செடிங்க. இந்த வருஷத்து செடி கிடையாது. சூப்பராக பூத்துருக்குது பாருங்கள். ஏன்னா கொஞ்ச நாளாக நான் இதை மெயின்டைன் பண்ண வேலைனால இப்போ எல்லாருக்கும் அடி உரம் மேல் உரம் கொடுத்ததுனால எல்லோரும் சூப்பராக பூத்து குலுங்கி நிற்கிறாங்கங்க. அழகாக பூத்துருக்கு. இந்த சென்டிமெண்டல் ரோஸ் வந்து பூத்த உடனே பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கெல்லாம் அடி உரம் மேல் உரம் நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை ரோஸுங்கெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் அழகான பூக்கள் நம்மளுக்கு வச்சு நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்குங்க. இல்லைன்னா பூக்காது. ரோஸுக்கு மட்டும் நிறைய கேர் கொடுக்கணும். அப்போ தான் நல்லா பூக்குங்க. இது பாருங்கள், மறுநாள் பூத்த உடனே எவ்வளோ அழகாக வாசனை வருங்க. இந்த ரோஸ் வந்து வாசனை வரும். டபுள் கலரு நாட்டு வெரைட்டிஸும் மறுநாள் கொட்டிடும் அப்படியே. இதுக்கு அந்த தன்மை இருக்குது. ஆனால் பெங்களூர் ரோஸு கொட்டாது. ஒரு